சில ஆண்டுகளுக்கு முன் புகழ்பெற்ற இந்து தமிழ் தினசரி நாளில் அவருடைய ஆசிரியராக இருந்த சமஸ் அவர்கள் தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்ற புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள். அந்த புத்தகம் வேறு வேறு படிப்பவர்கள் பார்த்திருக்கக்கூடும். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு இந்த புத்தகத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட புத்தகம் லட்சக்கணக்கான இந்த புத்தகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விற்பனையானது. அதற்கு காரணம் அந்த புத்தகம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் கலாச்சார கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் தலைவர் கலைஞர் முன்னணியில் இருந்த ஒரு தலைவர். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்ட தலைவர் கலைஞர். பாரம்பரியத்தை போற்றுவதும் பழமையான கட்டடங்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் பொதுத்துறையின் முக்கிய பங்கு என்பதை செயல் மூலம் விளக்கி அதை சிறப்பாக செய்து முடித்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பல்வேறு ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், பத்திரிகையாளர்கள் இதில் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அவருடைய பரிணாம வளர்ச்சி பற்றி நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையில் இருக்கிற வள்ளூர் கோட்டத்திலிருந்து குமரிமலையில் இருக்கிற 133 அடி சிலை இருக்கிறது பார். இது இடப்பட்டிருக்கிற மாநகராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், ஊராட்சிகளாக இருக்கலாம். ஆக இந்த இடங்கள் எல்லாம் அண்ணன் கலைஞருடைய அடையாளம் இல்லாத ஊரே கிடையாது என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தில் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் வழியில் வந்த எங்கள் தலைவர், தமிழ்நாட்டிலே அற்புதமான ஆட்சி நடத்த திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பின் மூலமாக மூலதன செலவை உருவாக்க முடியும். ஏன்னா மூலதன செலவு என்பது பல துறைகள் இருக்கிறது. ஒரு துறையும் செலவோடு விட்டில் போய்விடும். ஆனால் நெடுஞ்சாலைத்துறை, இந்த போக்குவரத்து பொதுப்பணித்துறை என்பது மூலதன செலவை ஈர்ப்பது, அரசாங்கத்திற்கு சொத்து சேர்த்து வைப்பது. ஆனால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அறிஞர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூலதன செலவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல அடையாளங்களை அண்ணன் கலைஞர் வழியில இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தார். அதில் சிலவை மட்டும் நான் குறிப்பிட காலத்தின் நேரத்தையும் கருதி நான் விரும்புகிறேன். தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதற்கு கீழக்கரையில் கலைஞர் 7 அரங்கம், சைதாப்பேட்டையில் இன்றைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலை போல இன்றைக்கு MC ராஜாவுடைய பெயரில் 10 தளங்கள் கொண்ட மாணவர் விடுதி, கொளத்தூரில் 6 மாடுகள் கொண்ட பெரியார் மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூலகம், தமிழனுக்கு பெருமை சேர்க்க அண்ணன் கலைஞருக்கு சென்னையில் மெரினா கடற்கரையில் நினைவிடம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருப்பத்தூர், மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சி அலுவலகங்கள். தமிழரின் வரலாறு என்பது 4500 ஆண்டுக்கு முற்பட்டது. சில நேரங்களில் நாம் சொல்லுவோம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, 3000 அல்ல. தமிழுடைய வரலாறு என்பது இந்தியாவிலேயே அவன் தான் முதலிலே பிறந்து வளர்ந்தவன். அதனால் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு. அந்த வரலாறை வெளிப்படுத்துவதற்காக சிவகங்கையிலே கீழடியிலும் நெல்லையிலே பொருணையிலே காட்சிப்படுத்தப்பட்ட அருங்காட்சிகள் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உடைத்த உத்தமர்களுக்கு, தியாக பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் பல்வேறு சிலைகளை அமைத்தார்கள். அதை சில மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிண்டியில அயோத்திதாசர் பண்டிதருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம், பசும்பொன்னில தேவர் திருமகனுடைய நினைவிடத்திலே புதிய 2 மண்டபங்கள், பரமக்குடியிலே தியாகி இமானுவேலுடைய சேரனுக்கு சிலையுடன் கூடிய மண்டபம், கிண்டியில வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு சிலை, மருதுபாண்டியருக்கு சிலை, கட்டபொம்மனுக்கு சிலை, வஉசிக்கு சிலை, ஈரோட்டிலே சுதந்திர போராட்ட வீரராக இருந்த பொல்லானுக்கு அரங்கத்துடன் கூடிய சிலை, விழுப்புரத்திலே சமூக போராளி என்று சொல்லப்பட்ட 21 பேர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது அவருக்கு நினைவு மண்டபம் கட்டியதோடு மட்டுமல்ல, அவருக்கு சிலை, கோவில்பட்டியில கே. ராஜநாராயணனுக்கு சிலை, சமூக நீதி காவலர் என்று சொல்லப்படுகின்ற VP சிங் அவர்களுக்கு சிலை, அப்துல் கலாமுக்கு சிலை, டாக்டர் சுப்பராயனுக்கு சிலை, கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரனுக்கு சிலை, ஏஜி என்று அன்போடு அழைக்கப்பட்டு இதே மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய தென்னார்காடு மாவட்டத்துடைய திராவிட இயக்கத்துடைய தலைவராக இருந்த அண்ணன் ஏ. கோவிந்தசாமிக்கு சிலை, சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என முதலாக கண்டுபிடித்து கூறிய சர் ஜான் மார்ஷல் அவருக்கு சிலை, இன்னும் சொல்ல போனால் எழும்பூரிலே மாமேதை கார்ல் மார்க்கு சிலை. இப்படி நம்முடைய சமுதாயம் பிற்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
அந்த பெருமகனுக்கெல்லாம் சிலை அமைத்த வரலாறு திராவிட மாடல் ஆட்சி கொண்டு தலைவர் பெருந்தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையிலே தனி தலைமையிடமாக கொண்டு இந்த துறையிலே சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதில் கோவையிலே தலைமையிடமாக கொண்டு தலைமை பொறியாளர் மேற்பார்வையில் ஒரு புதிய மண்டலம் நமது ஆட்சியிலே துவக்கப்பட்டது. பிராதான கட்டடங்களை பாதுகாப்பதற்காக புதிய அலகு ஒன்று துவக்கப்பட்டது. மாவட்டத்திற்கு ஒரு செயற்பொறியாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தரக்கட்டுப்பாடு அலகு என்பது புதியதாக துவக்கப்பட்டது. உயர்கல்வித்துறைக்கு கட்டடம் கட்டுவதற்காக திட்ட அலகு என்று துவக்கப்பட்டது. டெல்லியிலே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் செல்வதற்கு, அலுவலர்கள் செல்வதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குவதற்கு, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அரசின் காரணமாக டெல்லிக்கு போகிற பொழுது அங்கே தங்குவதற்காக அங்கே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில், ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை 2021 2026 இடைப்பட்ட காலங்களில் 406 உதவி பொறியாளர்கள், சிவில் இன்ஜினியர் 104 உதவி பொறியாளர்கள், மின்னியல் இன்ஜினியர், கொதிகலன் இயக்கத்தில் 4 முதுகலை பொறியாளர், 6 இளநிலை ஆர்கிடெக்ட் ஆகிய பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. பழமையை பாதுகாக்கின்ற வகையில் 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற ஹெரிடேஜ் பில்டிங் என்ற அடிப்படையில் 22/9/2000 முதல் 30/10/2000 வரை வீரமங்கை வேலு நாச்சியாருக்கும் மருதுபாண்டிய சகோதரர்களுக்கும் போர் பயிற்சி எடுத்த இடம் எது என்று சொன்னால் சங்கரபதி கோட்டை. அந்த சங்கரபதி கோட்டையை ஓடு சேர்ந்து 64 கட்டடங்கள், 100 ஆண்டு காலம் கழித்த கட்டடங்கள், ஹெரிடேஜ் என்ற அந்த கட்டடங்கள் 470.58 கோடி திட்ட மதிப்பீட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு பல பணிகள்லாம் முடிவிட்டு விட்டது. எங்களுடைய ஆட்சியிலே சில பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல இந்தியாவுடைய தலைநகரில் இன்றைக்கு நாமெல்லாம் தங்குவதற்கு, நாம் என்று சொல்வது அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற இடம் போதுமானதாக இல்லை. எனவே கூடுதலாக கட்ட வேண்டும் என்று வைகை இல்லம் என்று, அந்த வைகை என்ற பெயர் வைத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். ஆனால் அந்த வைகை இல்லம் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு பழைய கட்டடங்கள் மீண்ட நிலைய கட்டம் என்கிற காரணத்தினால் அதை அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு புதியதாக 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் சதுர அடி பரப்பில் முக்கியமான கட்டடங்களாக 39 ஷூட் ரூம், 60 டீலக்ஸ் ரூம், 72 படுக்கைகள் கொண்ட 9 தங்க விடுதிகள் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் கடைசியாக 5வது ஆண்டு நம்பிக்கையோடு தான் நாங்கள் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் போட்டோம். அதில் சென்ற ஆண்டில் 25-26 அந்த ஆண்டில் நல்லவர்களையும் மாணவர்களையும் பட்டதாரியும் வளமாக்குவது கல்விதான். கல்விக்கு நிகரானது ஒன்று அல்ல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.